வணக்கம் மக்களே, நம்ம சேர்ந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அரசு செட்டாப் பாக்ஸில் ஒரு பாக்ஸில் 2 டிவி போகுமா, அதாவது HDMI கனெக்ஷனில் ஒரு டிவியும் ஏவி பின்னில் அதாவது ஏவி கனெக்ஷனில் ஒரு டிவியும் ஆக மொத்தத்தில் ஒரே சேனல் 2 டிவியில் போதான்றது இப்போ டெஸ்டிங்கில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னே இருந்த செட்டாப் பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிவியில் 2 லைன், அதாவது RF லைன் சொல்லுவாங்க, அந்த லைனையும் கொடுக்கலாம், ஏவி லைனையும் கொடுக்கலாம். இப்போ HDMI கொடுத்துருக்காங்கல்ல, இதில் இந்த பாக்ஸில் 2 டிவி போதா அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே, இப்போ டிவி ஆன் பண்ணிக்குவோம். ஆன் பண்ணிட்டோமா? அடுத்து செட்டாப் பாக்ஸில் ஆல்ரெடி கனெக்ஷனை கொடுத்துட்டேன். இதை பாருங்கள், இது இன்புட், இது 5 வோல்ட்டு, இது ஏவி வீடியோ, இது ரெட் கலர் ஏவி ஆடியோ, இன்னொரு ஆடியோ இருக்குது. ஆனால் கலைஞர் டிவி தான் நம்ம போட போகிறோம். கலைஞர் டிவிக்கு போகிறதுனால இங்கே பார்த்திங்கன்னா ஒரு இன்புட்டு தான் இருக்கும், ஆடியோ வீடியோ ஆக மொத்தம் 2 தான், 1 2 ஒரு வீடியோவும் ஒரு ஆடியோவும் இருக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள், இந்த இப்போ எல்இடி டிவிக்கு HDMI கேபிள் கொடுத்துட்டோம். அது இதை போதுங்களா கனெக்ஷனு. இப்போ இதை செக் பண்ணுவோம். இதான் ரிமோட்டு. ஓகே மக்களே, அரசு கேபிள் வந்துடுச்சிங்களா? ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் அந்த சன் டைரக்ட்லாம் வச்சுருக்கும்போது இந்த ஒரு நிமிஷங்க, இந்த இருக்குங்க இல்லைங்களா RF, இது கேபிள் குறைன்னு போக பாருங்க. அதுக்கு முன்னே இது RF கேபிள். இதுலேயும் நம்ம டிவி பார்ப்போம். இது ஏவி கேபிள். இதில் வீடியோ ஆடியோ இதே மாதிரி இன்னொரு டிவியில் இதே மாதிரி டிவி, இது 2 டிவி போகும். அதுக்கு முன்னே அந்த சன் டைரக்ட் டிஷ்ஷில் அதில் பார்த்தீங்கன்னா இதேமாரி கலைஞர் டிவி, இன்னொன்று 2 டிவி, அதாவது ஒரு டிவியில் இந்த RFம், இதே மாதிரி இன்னொரு கலைஞர் டிவியில் ஏவி லைனை கொடுத்து 2 டிவி ஓட்டியிருக்கோம். சரிங்களா? ஆனால் இப்போ வர பாக்ஸில் அந்த மாதிரி இருக்கா அப்படின்றத சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார். எனக்கே டவுட் ஆகி போச்சு. இன்னும் அதுக்கு முன்னாடி நான் பார்த்தேன், இப்போ அந்த மாதிரி எதனா கட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதனால தான் ஆல்ரெடி இதுலேயும் அது மாதிரி இருக்குது, RF லைன் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த 2 பார்ப்போம். இது 2மே ஒர்க் ஆகுதான்றதை பார்ப்போம் இந்த வீடியோவில். சரிங்களா? சரிங்க மகளே, இது டிவியில் ஃபஸ்ட்டு HDMI கேபிளில் போகுது படம். இப்போ கலைஞர் டிவி ஆன் பண்ணிக்குவோம். ஆன் பண்ணிச்சிங்களா? நல்லா கட்ட வண்டி மாதிரி ஓடுதுங்க கலைஞர் டிவி. வேறு என்னன்னு தெரியும், ஆன் ஆயிடுச்சுங்க. இதெல்லாம் ஓரம் கட்டியாச்சு. அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்காக எடுத்துன்னு வந்தோம் இதுலேருந்து கொட்டாயில் போட்டு வச்சுருந்தோம். ஏவி நம்ம ஒன்று ஆயிடுச்சுன்னா அது ஒன்று போகும். என்னங்க அது போலிங்களேங்க, இருங்க அது HDMI பிடிங்க பார்ப்போமா. பிடிங்க வச்சுங்க. இதில் போகுது பாருங்கள், அங்கே பாருங்கள், டிவியில் போலிங்களா? போகல. இது போதுங்களா? அப்படியே ஒரு நிமிஷம் இப்போ இதை கொடுக்குற அது போதான்னு பார்ப்போமா. ஒரே கையில் கொடுக்க முடியல. கொடுத்தாச்சுங்க. இப்போ பாருங்கள், இதில் போகுது. இதில் போகல மக்களே, கலைஞர் டிவியில் இப்போ போகலங்க. ஆக மொத்தம் அவுட்புட்டு ஒன்று தாங்க வேலை செய்யுது. இது ஏன் இப்படி கொடுத்தாங்கன்னு தெரியலையே.
சரி, எங்கள் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார், அவருக்காக தான் அந்த வீடியோ போட வேண்டியதாகிடுச்சு. சரிங்க மக்களே, இதிலேருந்து உனக்கு கிளியராக உங்களுக்கு தெரியுதுங்களா? அரசு கேபிள் டிவியில் ஒரு டிவி தான் போகும், ஒரு செட்டாப் பாக்ஸில். சரிங்களா? நீங்கள் ஒன்றா வீடியோவில் அடுத்த எந்த பாக்ஸை ரிவ்யூ பண்ணணுன்னு சொல்லுங்கள், அதை வேணால் செக் பண்ணி சொல்கிறேன். அடுத்தது டாடா ஸ்கை, சன் டைரக்ட்டு, இன்னும் நிறைய இருக்குது அந்த டிவியில். அதேமாதிரி விகே டிஜிட்டலில் கூட செக் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆக மொத்தம் அரசு கேபிள் டிவியில் ஒரு டிவி தாங்க ஓடும், ஒரு செட்டாப் பாக்ஸில். ஓகேங்களா? ஓகே, நன்றி. பாய் பாய். தேங்க்யூ மக்களே.